ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் என்னன்னா பத்ரிஜியோட புத்தகங்கள். அந்த கான்செப்ட்ஸ் ஃபவுண்டேஷனா நம்ம எப்ப படிச்சாலும் அதுல இருக்கிற அந்த எசன்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா மத்த மகான்களுடைய புத்தகங்கள் படிக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண டாபிக் ஆனந்தோ பிரம்மா. ஸோ ஆனந்தோ பிரம்மான்னா ஆனந்தம், என்ஜாய்மெண்ட் சயின்ஸ் சொல்றோம். அந்த ஆனந்த வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆனந்தமா நம்ம வாழணும். சோ இந்த பூமி மேல எல்லா ஜீவிகளும் எல்லா மனிதர்களுக்கும் பிறக்கிறோம். சோ வாழ்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். சோ என்ன மாதிரி வாழ்க்கை நம்ம வாழணும். இந்த இயற்கைன்றது என்ன எதுக்காக படிச்சிருக்கு. இந்த எல்லா ஜீவிகளும் இந்த பூமி மேல வாழ்றதுக்கு தான் வந்திருக்கு. சோ எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னா ஒரு ஆனந்தமான வாழ்க்கைன்றது நம்ம எல்லாருக்குமே தேவை. மனிதர்களா இருந்தாலும் நம்மள கேட்டா சந்தோஷமான வாழ்க்கைய வேணும்ட்டு ஒரு ஜீவராசிகளும், ஒரு பறவை ஆகட்டும், விலங்கு ஆகட்டும், எல்லாமே ஆனந்தமா இந்த பூமி மேல வாழ்றதுக்கு தான் இருக்கு. ஒரு நேச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு பூக்கள் ஆகட்டும், செடியில இருந்து மரம் ஆகட்டும், எல்லாமே இயற்கையோட இருந்து அந்த சக்தியோட நெல்ல அது பிரகாசமா இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இது ஆனந்தமா வாழ்றதுக்கு தான் இந்த சிருஷ்டின்றது படைக்கப்பட்டிருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய யோகிகள் ஆகட்டும், ரிஷிகள் ஆகட்டும், அந்த காலத்துல நிறைய தபஸ் பண்ணி இந்த தியானம் பண்ணி தியான சாதனை பண்ணி எதுக்காக இந்த பூமி மேல இந்த மாதிரி உருவாயிருக்கு. மனிதர்கள் ஆகட்டும், பறவைகள் ஆகட்டும், இயற்கை ஆகட்டும், எல்லாமே கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த ஆனந்தமான வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்றதுக்காக தான் இந்த சத்தியத்தோட தர்மத்தோட நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். எப்பவுமே ஆனந்தமா வாழணும்னா அதோட பாதை தர்மத்தோட இருக்கணும், சத்தியத்தோட இருக்கணும்ன்றதுதான் யோகிகள், ரிஷிகள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத தேசத்துல வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இங்க பிரம்மம், பூரித்தி பிரம்மஹா, இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். சோ பூரித்தி பிரம்மஹா, பூன்னா ஒரு உயர்ந்த நிலைன்றது பொருள். சோ இங்க அகம் பிரம்மாஸ்மி சொல்றோம் அப்படின்னா நம்ம தியான சாதனை பண்ணி நம்ம ஒரு ஆன்மான்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ நம்ம எப்போ ஒரு ஆன்மான்றது தெரியுதோ இன்னும் தியான சாதனை பண்ண பண்ண நமக்கு என்ன புரியுது, பிரஜ்ஞானம் பிரம்மான்றது புரியுது. அடுத்தவங்களையும் இருக்கிறது அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான். நான் மட்டும் கடவுள் கிடையாது, எல்லா ஜீவிகளையும் இருக்கிறது அந்த பரமாத்மா தான். அந்த பிரம்ம ஞானம், அந்த ஆன்ம ஞானம் நமக்கு தெரியறதுக்காக தான் இந்த சிருஷ்டியில நம்ம மனிதர்களா இந்த ஆன்மா உடல் எடுத்துக்கிட்டு பிறக்குது. சோ இது எல்லாமே நம்ம பாடங்கள் கத்துக்கிறதுக்கு தான். அதுவும் சந்தோஷமா ஆனந்தமா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டே நம்ம இந்த பாடங்கள்ன்றது நம்ம கத்துக்கணும். நம்ம எப்ப இந்த ஒரு ஞானம், பிரம்ம ஞானம்ன்றது கிடைக்குதோ அப்ப முழுமையான ஆனந்தத்தோட நம்ம வாழ்க்கைன்றது இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஆனந்தம்னா என்னன்னு சொல்றாரு பத்ரிஜி. ஸோ ஃபர்ஸ்ட் 1991 த கர்னூல் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட்ன்றது அந்த ஆர்கனைசேஷன்ன்றது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா 1999 பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து ஒன்னொன்னா எல்லாருக்குமே இந்த தியானம்ன்றது கொண்டு போய் சேரணும். ஏன்னா இந்த தியானத்தாலதான் நம்ம இந்த சிருஷ்டி ரகசியம்ன்றது புரிஞ்சுக்க முடியும். நம்ம யாருன்றது நமக்கு தெரிவிக்கிறது இந்த தியானம் தான். நம்ம உள்ளுக்குள்ள இன்னர் ஜர்னி பண்ணா மட்டும்தான் நம்ம ஏன் இந்த பூமி மேல பிறந்திருக்கோம், எதுக்காக பிறந்திருக்கோம், நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த தியான சாதனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திருப்பதியில என்னன்னா என்ஜாய்மெண்ட் சயின்ஸ் ஆஃப் அகாடமி ஆஃப் திருப்பதின்றது அந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது முழுமையா அந்த என்ஜாய்மெண்ட் சயின்ஸ்க்காக ஆனந்தமா வாழ்றதுக்கு அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எந்தெந்த ஊர்லயும் பத்ரிஜி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த தியானம் எல்லாருக்குமே போய் சேரணும், இந்த தியான சாதனை பண்ணா நமக்கு ஞானம்ன்றது பெற முடியும் சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் சயின்ஸ்ன்றது இந்த ஆனந்த பிரம்மான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில. சோ எப்படி மேக்ஸ் அன்றது இருக்கோ, கெமிஸ்ட்ரி அன்றது இருக்கோ சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமா லா ஆஃப் சயின்ஸ்ன்றது இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆனந்த சாஸ்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. சில பேர் இந்த ஞானம் இல்லாம எப்ப பார்த்தாலும் ஒரு கோபத்துல
அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு பயத்திலேயே வந்து அவங்களுடைய வாழ்க்கையானது போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு எல்லாமே புரிதல்ன்றது ஏற்படுது. ஏன் இந்த பிறவி, எதனால நான் வந்து பிறந்திருக்கேன், எது சாதிக்கணும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துன்னு போகணும். சோ வாழ்க்கைன்றது ஆனந்தமா வாழ்றதுக்கு தான். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த ஞானம்ன்றது நமக்கு தேவை. அந்த ஞானம் நமக்கு எப்ப கிடைக்கும்? இந்த தியான சாதனை பண்ணா மட்டும்தான் முழுமையான ஞானம் நம்ம வந்து உணர முடியும் சொல்லி பத்ரிஜி சொல்றாங்க. சோ சாஸ்திரம்னா சயின்ஸ், அறிவியல் சொல்றாரு பத்ரிஜி. ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு ஃபார்மர் இருக்காரு. ஒரு லேண்ட்ல வந்து ஃபார்மிங் பண்றாங்க. பயிர் வந்து நல்லாவே வந்து வெதிக்குது. அதுக்கப்புறமா அவர் வந்து அதை வந்து பணம் காசு ஆகி அதை வித்து அவர் வந்து அவருடைய வாழ்க்கைய வந்து ஒரு நல்லபடியா மிடில் கிளாஸ் லைஃப் அவர் வந்து லீட் பண்ணிட்டே இருப்பார் ஒரு விவசாயி. சோ அதுவும் கரெக்ட் தான். ஆனா அவருக்கு வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஞானம் இருந்தா இன்னும் வந்து அவர் வந்து இன்னும் ஒரு என்ன சொல்றது, அந்த ஃபாலோ பண்ணிட்டு அது மூலமா அந்த ஃபார்மிங் எல்லாம் பண்ணா இன்னும் நிறைய பணம் காசுன்றது அவருக்கு வந்து தெரிய வரும். சோ படிக்காத மனிதர்கள் வந்து ஒரு வில்லேஜ்ல ஒரு ஃபார்மிங் பண்ணி விவசாயம் பண்ணி அவங்க வந்து பணம் காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு அறிவியல் பூர்வமான ஞானம் இருந்தா நம்ம படிச்சு அது எந்த மாதிரி விதையை நம்ம வந்து விதைக்கணும், எந்த டைம்ல எந்த நேச்சர் நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும், இதெல்லாம் நமக்கு இன்னும் அந்த அந்த அறிவியல் பூர்வமான ஞானம் இருந்தா இன்னும் நிறைய நமக்கு வந்து பணக்காசுன்றது கிடைக்கும். சோ அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே நம்ம வந்து கரெக்டா செஞ்சாலும் அது எல்லாமே வந்து சாஸ்திரம் தான், அறிவியல் தான். அதை நம்ம வந்து கரெக்டான பாதையில நம்ம கொண்டு போகும்போது இன்னும் சரியான வாழ்க்கைன்றது நம்ம வந்து வாழ முடியும். எப்ப நம்ம வந்து ஒரு தர்மத்தோட சத்தியத்தோட நம்ம வாழ்க்கை இருக்கோ அப்ப அங்க ஆனந்தம்ன்றது கண்டிப்பா வந்து இருக்கும். அதுதான் ஆனந்த சாஸ்திரம் சொல்லி பத்ரிஜி சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னொன்னு நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம அறிவியல் பூர்வமா வந்து இது கரெக்டான்ட்டு அந்த பாதையில எடுத்துன்னு போகும்போது ஒரு கரெக்டான பாதையில நம்மளுடைய வாழ்க்கைன்றது இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து என்ஜாய்மெண்ட் சயின்ஸ். இந்த என்ஜாய்மெண்ட் சயின்ஸ் அகாடமின்றது எல்லா ஊர்களையும் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு இன்னும் பாத்தீங்கன்னா பத்ரிஜி, இப்ப வந்து காலையில நம்ம அலாரம் வச்சுட்டு காலையில எந்திரிக்கணும். ஆஹ் எந்திரிச்ச உடனே வந்து இன்னும் நமக்கு டைம் ஒரு 6 மணிக்கே நம்ம எந்திரிக்கிறோம். சரி, நம்மளுடைய செயல்கள் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இன்னும் ஒரு மணி நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து மறுபடியும் அலாரம் வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம வச்சுட்டு நம்ம தூங்குறோம். சோ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா நம்ம தான் வந்து அதை சூஸ் பண்ணணும். சோ 6 o'clock எந்திரிக்காம 7 மணிக்கு நம்ம எந்திரிக்கும் போது அந்த 1 ஹவர் ஸ்லீப் நமக்கு வந்து ஓகே, நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் நல்லபடியா, நம்ம வந்து தூங்கி எந்திரிக்கணும்னு சொல்றோம். அதுவே வந்து அது ஒரு ஆனந்தம் தான். அதுவே வந்து ஒரு 6 மணிக்கு அலாரம் அடிச்சிடுச்சு, நம்ம எந்திரிக்கிறோம் குளிச்சுட்டு இந்த தியானம் பண்றது இருக்கு நமக்கு, உடனே உக்காந்து கண்களை மூடி சுவாசத்தை கவனிச்சுட்டு 1 மணி நேரம் நம்ம தியான சாதனை பண்ணா நம்ம டீப்பா நம்ம இன்னர் டிராவல் பண்ணிட்டு அங்க ஞானம் கிடைக்குது. அதுக்கப்புறமா தியானத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது. சோ அந்த ஆனந்தத்துக்கு விட நம்ம 1 மணி நேரம் தூங்கினோம், அதுவும் ஆனந்தம் தான். ஆனா அதுக்கு விட இப்ப நம்ம தியானம் அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக நம்ம வந்து தியான சாதனை பண்ணி அங்க கிடைக்கிற ஞானம் சக்தி வந்து இன்னும் அதிகமா நம்ம வந்து உணர முடியும். சோ இந்த ஆனந்தம் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம வந்து இதுதான் தொடர்ந்து பண்ணணும்ட்டு. சோ நம்ம யதார்த்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு போறாங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அந்த வேலை நல்லாதான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வேலை ஒரு 15,000 கிடைக்குதுன்னா கண்டிப்பா வந்து அந்த மனிதன் வந்து அந்த வேலையில இருந்து அடுத்த வேலைக்கு ஸ்கிப் பண்ணணும். ஏன்னா 10,000 ரூபாய் கிடைக்குது இந்த வேலையில, இந்த மாதிரியே வேலைதான், அதுவும் நல்லபடியான வேலைதான். அப்ப 15,000 கிடைக்குதுன்னா இன்னும் 5,000 நமக்கு வந்து கூட தான் கிடைக்குது. அப்ப இன்னும் நமக்கு முழுமையான ஆனந்தம் கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில யதார்த்த வாழ்க்கையிலையும் வந்து எது பெஸ்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணும்போது அங்க கிடைக்கிற ஆனந்தம் வந்து சொல்ல முடியாத ஆனந்தம் சொல்றார் பத்ரிஜி. சோ ராமகிருஷ்ண பரமஹம்ச என்ன சொல்றாருன்னா,
உங்கள் 3 விதமான ஆனந்தம்ன்றது நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஷயானந்தம், ரெண்டாவது வந்து பஜனானந்தம், மூணாவது வந்து பிரம்மானந்தம். சோ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆனந்தம்ன்றது 3 வகையா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயானந்தம். விஷயானந்தம்னா அது அந்த ஆனந்தம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, அது பிசிக்கலா நம்ம வந்து சாப்பிடுற உணவால நமக்கு வந்து அந்த ஆனந்தம் கிடைக்குது. இப்ப டீ குடிக்கிறோம், இல்ல பஜ்ஜி சாப்பிடுறோம், இல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிடுறோம். சாப்பிடும் போது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது. ஒரு நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம், ஆனந்தம் கொடுக்குது. அத என்ன சொல்றோம்னா விஷயானந்தம் சொல்றோம். ரெண்டாவது பஜனானந்தம். பஜனானந்தம்னா, பஜனைன்னா மியூசிக். எப்ப வந்து நம்ம வந்து மியூசிக் நம்ம வந்து கேட்கும் போது, நல்ல இசை கேட்கும் போது மனசுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும். சோ நம்ம கூட வந்து என்னதான் சிங்கர்ஸா இல்லைனாலும் நம்ம எங்காவது பாட்டுகள் கேட்கும் போது அது மறுபடியும் நம்ம வந்து நம்மளே வந்து பாடிட்டே இருந்தாலும் நமக்கு ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்குது. அந்த இசையால நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் வந்து விஷயானந்தத்துக்கு விட பஜனானந்தம்ன்றது இன்னும் உயர்ந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா பிரம்மானந்தம். சோ பிரம்மானந்தம் எங்க கிடைக்குது நமக்கு? இந்த இந்த சாப்பிடுற உணவாகட்டும், அதுக்கு விட இன்னும் சந்தோஷம் என்னன்னா ஒரு பஜனை. ஏதாவது நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட, புத்திக்கு சம்பந்தப்பட்ட புது விஷயங்கள் நம்ம கத்துக்கும் போது அது ஆனந்தமா கொடுக்குது நமக்கு, பஜனானந்தம். இன்னும் அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னா இந்த தியான சாதனை. எப்ப நம்ம இந்த தியான சாதனை பண்ணி நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, நம்ம ஒரு கடவுள் ஸ்வரூபம் தான், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் அந்த பரமாத்மா. எப்ப அந்த ஞானம், பிரம்ம ஞானம்ன்றது நமக்கு புரியுதோ, அப்ப அங்க வந்து அந்த பிரம்மானந்தம்ன்றது நம்மளால வந்து உணர முடியும். அதுதான் வந்து அல்டிமேட்டான ஆனந்தம் சொல்றார் பத்ரிஜி. சோ எப்பவுமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் எப்பவுமே, எந்த ஒரு பிரமிட் மாஸ்டரா இருந்தாலும் நெகட்டிவா நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து என்ஜாய்மெண்டா தான் நமக்கு இருக்கணும். ஏன்னா யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி சொல்றார் பத்ரிஜி. அங்க வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்ன மாதிரி வாழ்க்கையில நமக்கு வந்து எந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாலும் இது வந்து நம்மளுடைய பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான். அப்போ வந்து அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது அங்க துக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. ஸோ பாசிட்டிவ் இன்டென்ஷனோட நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்னொன்னு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது, அது பாசிட்டிவ் தாட்ல நம்ம பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு கிரிக்கெட் வந்து விளையாடுறோம். நம்ம விளையாடும் போது பேட்மேன் நம்ம போடுறோம். அங்க நம்ம அவுட் ஆனாலும் மறுபடியும் என்ன பண்றோம், பெவிலியனுக்கு வந்துடுவோம். ஆனா அங்க நம்ம அவுட் ஆனது வந்து ஒரு துக்கமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வாழ்க்கையில ஐயோ இப்ப வந்து நான் வந்து அவுட் ஆயிட்டேன், என்னால வந்து இதுல வந்து வின் பண்ண முடியாதான்ட்டு அந்த நினைப்புலயே நம்ம வந்து அங்க அங்க பிரசன்ட்ல என்ன மாதிரி விளையாடணும்ன்றதுக்கு நமக்கு வந்து யோசிக்க முடியாது. அதுவே வந்து அங்க அவுட் ஆயிட்டோம், ஓகே இது நம்மளுடைய பாடம் கத்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நமக்கு நடந்திருக்கு. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு வரும்போது நான் வந்து ஒரு அவேர்னஸோட, மைண்ட்ஃபுல்னஸோட நான் வந்து வின் பண்ண முடியும் என்னாலன்ட்டு அந்த ஒரு கான்பிடென்ட்டா நம்ம எடுத்துக்கும் போது அங்க துக்கம்ன்றதே நம்ம வாழ்க்கையில இருக்காது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள தான் பத்ரிஜி சொல்றாங்க. ஒரு ஒரு விஷயத்திலயும் நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்கிற விஷயங்கள், சோ எந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம சந்திச்சாலும் இது என்னோட பாடம்காக தான், நான் லேர்னிங்ஸ்க்காக தான் இது எனக்கு சம்பவிச்சிருக்கு. அதுல இருந்து நான் வந்து மீட்டு வரணும்னா அதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு, இதுக்கு என்ன மாதிரி நான் வந்து விடை வந்து நான் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப அங்க வந்து ஆனந்தம்ன்றது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுவே நம்ம வந்து எதனால எனக்கு மட்டும் வந்திருக்குன்ட்டு நம்ம நெகட்டிவா யோசிக்கும் போது அங்க துக்கம்ன்றது நமக்கு இருக்கும். அது நமக்கு தேவை கிடையாது. எப்பவுமே நம்ம வாழ்க்கைன்றது செலப்ரேஷன். அதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு எப்பவுமே நம்மளுடைய பார்வை எது நோக்கி இருக்கணும்ன்றது கூட அங்க வந்து அந்த விழிப்புணர்வோட நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இங்கதான் வந்து நம்மளுடைய காமன் சென்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்திலயும் நம்ம வந்து அது சரியா யூஸ்ஃபுல்லா உபயோகப்படுத்தணும். அப்பதான் நம்ம வந்து முழுமையான அந்த ஆனந்தம்ன்றது நம்ம வாழ்க்கையில கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலைகளும் முடிச்சிட்டு நம்ம ஏதோ உட்காந்து ஒரு புத்தகம் படிக்கணும்னு நினைப்போம், இல்ல ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணணும்னு நினைப்போம்.
ஆனா அந்த டைம்ல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களோ இல்லைன்னா நெய்பர்ஸோ யாராவது ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து வரும்போது நம்ம வந்து அவங்கள வெல்கம் பண்றோம். ஆனாலும் அவங்க ஏதாவது ஒரு அஹ், விஷயத்தோட விஷயம் இருக்குன்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஓகே பரவாயில்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அவங்க வந்து நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள் காசிப்ஸ் பேசிட்டே இருந்தா இங்க நம்ம ஒரு பிரமிட் மாஸ்டரா இருந்துட்டு நம்ம என்ன விழிப்புணர்வோட பண்ணணும்னா அந்த கதைகள் கேட்க கூடாது, அவங்களுடைய துக்கம்ன்றது கேட்க கூடாது. அந்த டைம்ல நம்ம வந்து இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு நான் இல்ல, நான் இப்ப தியானம் பண்ணணும்ட்டு நான் நினைச்சேன். அதனால நீயும் உக்காரு, நான் உனக்கு தியானம் சொல்லித்தரேன். ரெண்டு பேரும் நம்ம வந்து தியானம் பண்ணலாம். இல்ல ஒரு புத்தகம் படிக்கணுமா, ஒரு மகான்களுடைய புத்தகம் நான் படிக்கிறேன், அதுல இருக்கிற சாராம்சம் நம்ம வந்து ரெண்டு பேரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம அந்த நாலேஜ் உள் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அங்க வந்து விழிப்புணர்வோட ஒரு தைரியத்தோட நம்ம வந்து அவங்க கிட்ட பேசும்போது அந்த ஆனந்தம்ன்றதே வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம வந்து யாராவது வந்தா தப்பா நினைப்பாங்க, அவங்க என்ன சொன்னாலும் என்ன காசிப்ஸ் பேசினாலும் அதை நம்ம கேட்டுட்டு சரி நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அத வந்து நம்ம எல்லாமே கேட்டுடுவோம். அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், என்னோட டைம் வேஸ்ட் ஆச்சு, நான் இந்த புக்கு வந்து ஒரு 10 பேஜ் படிக்கணும்னு நினைச்சேன், படிக்க முடியல, 1 மணி நேரம் தியானம் பண்ணணும்னு நினைச்சேன், நான் அதை வந்து பண்ண முடியல, அவங்க வந்து உக்காந்துட்டாங்கன்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து புலம்பிட்டே இருப்போம். அப்ப என்ன கிடைக்குது அங்க, நமக்கு துக்கம் தான் மிஞ்சும். ஆனா அங்க விழிப்புணர்வோட நம்ம வந்து எது செய்யணுமோ அதுதான் செய்யணும், இது ஒரு நல்ல விஷயம் நான் பண்றேன், இதுக்காக நீங்களும் உக்காந்து என்னோட பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அவங்களுடைய அந்த புத்தகம் படிச்சு புது விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ள வாங்கும் போது நமக்கு அந்த ஆனந்தம்ன்றது கிடைக்குது. சோ இது எது நல்லது எது கெட்டதுன்றது யார் சூஸ் பண்ணணும், நம்ம தான் சூஸ் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சூழ்நிலைகள் நம்ம சந்திக்கிறோம், எது கரெக்ட் எது தப்புன்றது வந்து நம்ம கண்டிப்பா அது சூஸ் பண்ணணும். சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆதி நிஷ்டூரம் அந்த நிஷ்டூரம் சொல்றாங்க. சோ ஆதி நிஷ்டூரம்னா ஆனந்தம் கிடைக்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அந்த நிஷ்டூரம்னா அங்க அழிக்கல். நமக்கு வந்து அதனால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து தேவையில்லாத விஷயங்கள் பேசும்போது அங்க நம்மளுடைய டைமும் வேஸ்ட் ஆகுது, நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, தாட்ஸ்ல வந்து இந்த ஒரு செயல்கள் செய்யணும்னு நினைச்சேன் அதை வந்து முடிக்காம போச்சேன்ட்டு இந்த ஒரு துக்கம் தான் நமக்கு இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம விழிப்புணர்வோட நம்மளுடைய காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ஆனந்தமான என்ஜாய்மெண்ட் சயின்ஸ்ன்றது நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் சொல்றாரு பத்ரிஜி. சோ எது பண்ணாலும் நம்ம வந்து யோசிச்சு மைண்ட்ஃபுல்னஸோட அவேர்னஸோட நம்ம வாழ்க்கை எடுத்துன்னு போகும்போது அந்த என்ஜாய்மெண்ட் சின்ன சின்ன என்ஜாய்மெண்டா இருந்தாலும் அங்க வந்து பிரம்மானந்தம்ன்றது நமக்கு கொடுக்குது. ஏன்னா அது ஆன்ம வளர்ச்சிக்காக நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோம், அதுக்காகவே வந்து நம்ம வந்து சாதனை பண்றோம், எல்லாருக்குமே தியானம் சொல்லி கொடுக்குறோம், நம்ம தியானம் பண்றோம், புத்தகங்கள் படிக்கிறோம், அதுக்கப்புறமா சஜ்ஜன சாங்கத்தியம் பண்றோம். நமக்கு முடிஞ்சது பத்ரிஜி ஏ தெரிஞ்சா ஏ சொல்லி கொடு, பி தெரிஞ்சா பி சொல்லி கொடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆன்மீகம்ன்றது நமக்கு என்லெஸ், என்னதான் படிச்சுட்டே இருந்தாலும் அது வந்து எண்டன்றதே கிடையாது. சோ என்ன உனக்கு தெரியுமோ அதை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் போது அங்க பிரம்மானந்தம்ன்றது நமக்கு கிடைக்குது. சோ விஷயானந்தம் பஜனானந்தத்தை விட நமக்கு பிரம்மானந்தம் எதுன்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து சேவை செய்யும் போதுதான் நமக்கு முழுமையான ஆனந்தம்ன்றது நமக்கு கிடைக்குது.